ஆல்வேஸ் வெல்கம். நான் உங்கள் ஸ்டார் அண்ட் இது வந்து நம்ம OT7FF தான்டா. அண்ட் இதோட டைட்டில் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் வந்து இந்த எஃப்எஃப்ஐ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டேன். பேசிக்காக நான் மிலிட்ரி மேன் தான் போடணும். ஸோ பட் என்னால் போட முடியலை. எனக்கு கொஞ்சம் ஃபேண்டசி எஃப்எஃப் அப்படின்றதுனாலையும் என்னவோ ஸோ என் மைண்ட் ஃபுல்லாக இந்த எஃப்எஃப்ஏ ஓடிட்டுருக்கு. ஸோ என்னால் சடனாக மிலிட்ரி மேனை எடுத்து வந்து ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஏன்னா நான் ஒரு எஃப்எஃப் எடுக்கும் போது அதில் ஃபுல் ஃபோக்கஸ் நான் வச்சாதான், ஸோ அதை பற்றி யோசித்தா தான் கரெக்டாக என்னால் கொடுக்க முடியும். ஆனால் எனக்கு வந்து மிலிட்ரி மேன் ஃபோக்கஸ் வர மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போதைக்கு எனக்கு ஃபோக்கஸாக இருக்கிற அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டு முடிச்சிடலாம். இந்த ஃபேண்டசி எஃப்எஃப் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். ஸோ அதுக்கு நான் கூட கொஞ்சம் நினச்சேன் நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்களாம் கொஞ்சம் எக்ஸைட்டடாக ஆனது உங்களுக்கு ஓகே அப்படின்றப்போ ஐ எம் ஹாப்பி. ஸோ ஓகே, இன்னொரு குட்டி விஷயம் சொல்லிக்கிறேன். இது வந்து OT7FF அண்ட் இதில் வந்து எப்படி சொல்கிறதுனா சம்திங் பேர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருவாங்க. அண்டு நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம 7 பேருக்கும் YD ஒருத்தர் அப்படின்ற பேர் வர மாட்டாங்க. நான் அதையும் இதை சொல்லிடுறேன். YD வித் 7 மெம்பர்ஸ்க்குமே நான் ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் முடிச்சதுக்கப்புறமா அந்த எஃப்எஃப்ஐ கொண்டு வரேன். ஓகேவாடா? ஸோ ஓகே, இப்போ வாங்க நம்ம அப்படியே கேரக்டர்ஸ் இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு உள்ளே போகலாம். ஸோ ஓகேவா, நான் உங்களுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் கேரக்டர் இன்ட்ரோஸ்க்காகவே நான் வந்து எல்லாருடைய பிக்சரையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்தந்த கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ எல்லோரும் அப்படியே கொஞ்சம் உங்கள் மொபைலில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நான் அப்போ அப்படியே ஷோ பண்ணுறத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நான் ஸ்டோரியை பற்றி இன்ட்ரோ கொடுக்க போகிறதில்ல, கேரக்டர் இன்ட்ரோ தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் போடுற பிக்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். அண்டு இவங்க தான் இவர் தான் சன்னி, இப்படி தான் இருப்பாருன்ற ஒரு தாட்டும் உங்களுக்கு கிடச்சிடும் இல்லையா? ஸோ நான் வெறுமனையாக சன்னி YD அப்படின்னு சொல்கிறப்போ ஒவ்வொருத்தவங்களோட இமேஜினேஷனும் ஒவ்வொரு லெவலில் இருக்கும். ஸோ அப்போ அவங்க யார், அவங்க எப்படி இருப்பாங்கன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் எல்லாரையும் இப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லி க்ரியேட் பண்ணதே. ஸோ அதனால் எல்லோரும் அப்படியே மொபைலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கேரக்டர் இன்ட்ரோ மட்டும் பாட்டுட்டு குள்ளே போயிடலாம். ஓகேவா? வாங்கடா கேரக்டர் இன்ட்ரோ பார்த்துடலாமா? இப்போது அகாடமியில் இருக்கக்கூடியவங்கள பற்றி பார்த்துட்டு அப்புறம் வரப்போகிறவங்கள பற்றி பார்க்கலாம். ஓகேவா? வாங்கடா பார்க்கலாம். ஸோ இவங்க இந்த அகாடமியோட கார்டியன் அண்ட் அது போக இங்கே இருக்க ஹெட்டுன்னே சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு கீழே தான் நிறைய ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு இவங்கள சன் காட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான். அண்டு நெக்ஸ்ட் இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு எகிப்தியன் அண்டு இவங்களுக்குமே நிறைய பவர்ஸ் இருக்குது. ஸோ இவங்க இந்த அகாடமியோட ஸ்டாஃப் அண்ட் அது போக ஒரு டீச்சரும் கூட. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாக் டைகர், இவர் வந்து பேசிக்காக இவருமே ஒரு ஃபேண்டசி வேர்ல்டை சேர்ந்தவர் தான். ஸோ இவரும் இந்த அகாடமியோட ஒரு டீச்சர் அண்ட் ஒரு ஸ்டாஃப். ஸோ இவங்க ஃபேரி அண்ட் இவங்களுக்குன்னு நிறைய பவர்ஸ் இருக்குது. ஃபேரி வேர்ல்டை சேர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ இவங்களுமே இந்த அகாடமியோட ஒரு ஸ்டாஃப் அண்ட் அது போக டீச்சர் தான். ஸோ அண்ட் இவர் ஒயிட் ட்ராகன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவருமே இந்த அகாடமியை சேர்ந்த ஒரு டீச்சர் அண்ட் ஸ்டாஃபும் கூட. இந்த அகாடமியில் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த அகாடமிலேயே இருக்கக்கூடிய சம் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் அண்ட் க்யூட்டான ஒரு பர்சன்ஸும் கூட அவங்கெல்லாம். ஸோ அவங்கள ஸ்டஃபெல்லாம் இன்ட்ரோ பண்ணியிருக்கா. ஸோ இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் வேறு யாரும் இல்லை, இவங்க எல்லோரும் தான். ஸோ இவங்களையா நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன்னா, ஏன்னா இந்த அகாடமி உருவானதில் இருந்தே இங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் சொல்லப்போனால் இந்த கார்டியன் ஸ்டாஃப்ஸ் இவங்க எல்லோரும் வரதுக்கு முன்னாடியில் இருந்தே இந்த அகாடமியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் இவங்க எல்லாருமே. அண்ட் இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் யாருடைய ரூலும் இல்லை. பேசிக்காக இந்த அகாடமிக்கு சோல் உண்டு, உயிர் உண்டு. ஓகேவா? அதை தன்னைத்தானே அது பார்த்துக்கும். ஸோ அது போக அந்த அகாடமிக்கு கீழே தான் இந்த ஸ்டாஃப்ஸ் அண்ட் இவங்க எல்லோரும் இருக்காங்க. ஸோ இந்த அகாடமி உருவானதில் இருந்தே இந்த அகாடமியிலே இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்களுமே ஒரு மெயின் கேரக்டர்ஸ் தான். அதை ஸ்டோரிக்குள்ளே போகும்போது பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த அகாடமியில் இருந்தவங்க இப்போ இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தாச்சு. ஸோ இப்போது இதுக்கப்புறமா அந்த அகாடமிக்கு வரப்போகிறவங்களோட இன்ட்ரோ பார்த்துடலாமா? ஸோ இப்போது நம்ம ஜிமென்ஷி தான். அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் ஒரு வாட்டர் பிரின்ஸ். ஸோ அவரால் அவருடைய வாட்டர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அவர் வந்து ஒரு வாட்டர் பிரின்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம டியாங்ஷி, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பிளாக் மேஜிக் பிரின்ஸ். அண்ட் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் அப்படின்னா கேட்டிங்கன்னா ஆமாம், ஏன்னா எல்லாருமே கற்றுக்க தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அண்ட்
ஏன் நம்ம மின்னுங்கி தான். ஸோ அவர் வந்து ஒரு ஈகிள் பிரின்ஸ். அவரால் பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் அது போகவும் அவருக்குள்ள நிறைய பவர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அண்ட் நம்ம ஜங்குக் அண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வேம்பயர் கிங். அண்ட் அவருக்குமே நிறைய பவர்ஸ் அண்ட் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அவருடைய ஐஸால் நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்டு நம்ம ஜின்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஏஞ்சல் பிரின்ஸ். ஸோ அவர் வந்து ஒரு ஏஞ்சல். ஸோ ஏஞ்சல் வேர்ல்டை சேர்ந்த ஒரு பிரின்ஸ் அவர். அண்ட் எப்பவுமே ரொம்ப சாஃப்டான கேரக்டர் அண்ட் ரொம்பவே கைண்ட் கூட. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நம்ஜூன் தான். நம்ம நம்ஜூனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ட்ராகன் பிரின்ஸ். அண்ட் அவருடைய மெயின் பவர்னு சொல்லணும்னா ஃபயர் தான். ஸோ நான் வந்து இங்கே இருக்கிற எல்லாருடைய மெயின் பவரை மட்டும் சொல்கிறேன். அதையும் தாண்டி நிறைய பவர்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜே தான். ஸோ ஜேவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஃபேரி பிரின்ஸ். அண்ட் அவரால் நிறைய விஷயங்களை வந்து அவருடைய ஃப்ரிங்கல்ஸால் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இவங்க தான் அண்ட் இவங்க வந்து ஒரு கோஸ்ட் பிரின்ஸ். அண்ட் இவங்களால் இன்விசிபிள் ஆக முடியும். அது இவங்களோட ஒரு மெயின் பவர்னு சொல்லலாம். ஸோ அதை தாண்டி நிறைய பவர்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் இவங்க தான் தமிழ். அண்ட் இவங்க சொல்லப்போனால் ஒரு ஸ்டார் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் விண்வெளியோட ஒரு பிரின்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ விண்வெளியோட ஒரு இளவரசி அந்த மாதிரியான ஒரு பர்சன். இவங்களுக்குள்ளேயுமே நிறைய பவர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லீ. அண்ட் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு மர்மைட். அண்ட் இவர் ஒரு மர்மைட்டோட கிளானை சேர்ந்த பிரின்ஸ். இவராலையுமே வாட்டர்ஸ் அண்ட் அதை தாண்டி நிறைய விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம NY. இவர் வந்து ஒரு ஸ்னோ பிரின்ஸ். அண்ட் இவருக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அண்ட் இவர் ஒரு ஸ்னோ பிரின்ஸ். ஸ்னோவால் ஆனால் இதனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஸ்னோவை வச்சு இதனால் உரைய வைக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் மைக்கேல். ஸோ மைக்கேலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டெவில் பிரின்ஸ். அண்ட் அவர் வந்து ஒரு டெவில் பிரின்ஸ். அண்ட் சொல்லப்போனால் அவரோட பேர் தான் டெவில், ஆனால் கொஞ்சம் நல்ல மனுஷன்தான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அகில். அண்ட் இவர் வந்து சொல்லப்போனால் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அண்ட் அது ஒரு ஹியூமனும் கூட. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம சன்னி. ஸோ இவருமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அண்ட் ஹியூமனும் கூட. அண்ட் இவங்க எல்லோரும் எப்படி வந்து இந்த அகாடமிக்குள்ளே வராங்க அப்படின்றதெல்லாம் ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். சரியா? ஸ்டோரிக்குள்ளே விவரமாக சொல்கிறேன்னா. ஸோ அண்ட் நம்ம ஒய்டி தான். ஸோ நம்ம ஒய்டியுமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அண்ட் அகில், சன்னி, ஒய்டி இவங்க எல்லாருமே ஒரே காலேஜ். அண்ட் இவங்க எல்லாருமே ஒன்றா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இவங்க எல்லாருமே ஹியூமனும் கூட. ஸோ அண்ட் லாஸ்ட்டாக லூனா. இவங்களுமே ஒரு ஸ்னோ பிரின்ஸ். நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு நம்ம NYக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு, அது லூனா தான். ஸோ லூனா அண்ட் NY ரெண்டு பேருமே ஸ்னோ லேண்டை சேர்ந்த ஒரு பர்சன்ஸ். ஸோ இதோட இந்த இன்ட்ரோ முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போய் மிச்சத்தை பார்க்கலாமா? ஓகே, இப்போது வாங்கடா ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது அப்படியே ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன் தான். ஒரு நைட் டைம் இருக்கும்டா. சொல்லப்போனால் ஒரு நைட்டாக 7 o'clock அந்த மாதிரியான ஒரு டைம் இருக்கும். ஸோ இப்போது அப்படியே ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜுக்கு சேர வேண்டிய டைம் இது. ஸோ நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ்க்காக போகணும். அந்த மாதிரியான ஒரு டைம் தான். ஸோ இப்போது ஒரு 3 பசங்க தான் அப்படியே ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு கீழே உட்காந்துருக்காங்க. ஸோ அது ஒரு மாதிரி நார்மலாக அந்தளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு நார்மலான ஒரு ஏரியா. அந்தளவுக்கு அங்கே வந்து பீப்புள்ஸ்லாம் இல்லாத மாதிரியான ஒரு இடம் தான். ஸோ அந்த ஸ்ட்ரீட்டுக்கு கீழே ஒரு 3 பசங்க தான் அந்த பெஞ்சில் உட்காந்துருக்காங்கடா. ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம சன்னி அண்ட் அது போக நம்ம அகில் அண்ட் ஒய்டி. இவங்க 3 பேர் தான் ஒரு மாதிரி கையில் அவங்களுடைய 12th ரிசல்ட்டை வச்சுட்டு ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி எது சொல்கிறது வாடி போன மாதிரி உட்காந்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம சன்னி தான், டேய் என்னடா பண்ணுறது ஐடியாவில் இருக்கீங்க? நமக்கு இந்த மார்க்குக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. இவ்வளோ நாள் நம்ம படித்ததுக்கு காரணமே ஆசிரமத்தில் இருந்ததுனால தான். அவங்க தான் நம்மளோட ஸ்டடி செலவெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ தான் நம்ம தான் 12th முடிச்சிட்டோமே. அது எனக்கும் தெரியும்டா சன்னி. நம்ம இவ்வளோ ஆசிரமத்தில் இருந்தோம். ஆனால் இப்போ தான் நம்ம மேஜர் ஆகிட்டோம். நமக்கு 18 வயசு ஆகிடுச்சு. உனக்கு தெரியுதாடா? இதுக்கு மேலேயும் நம்ம அங்கே இருக்க முடியாதுடா. நம்மளை மாதிரி எத்தனோ பசங்க அங்கே இருக்காங்க. நம்மளும் அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி இங்கே அப்படியே அகில் சொல்கிறாரு சன்னிட்ட. ஸோ இங்கே அப்படியே நம்ம ஒய்டி தான் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு
போதும்டா, நிறுத்துறீங்களா? இங்கே பாருங்க, தெரியும் எனக்கும். நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தானே உட்காந்துருக்கா. இப்படிலாம் புலம்பிக்கிட்டே இருந்தால் ஏதாவது நடந்துரும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் நடக்காத. நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் நல்ல மார்க் தான்டா. பட் ஸ்காலர்ஷிப் ஏன் கிடைக்க மாட்டேங்குது தான் எனக்கும் தெரில அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மூச்செல்லாம் இழுத்து விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி கையில் அப்படியே அந்த மார்க் ஷீட்டை வச்சுட்டே பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போ அப்படியே ஓடி தான் எனக்கு தெரிஞ்ச நமக்கு காலேஜ்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறான். பேசாமல் நம்ம ஏன் பார்ட் டைம் ஜாப் பண்ணக்கூடாது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம்ல? அதுலேருந்து வர்ற சம்பளத்தை வச்சு வேணால் காலேஜ் ஃபீஸ் கட்டலாமே. ஆமாம், இப்போ பார்ட் டைம் ஜாப்பில் கிடைக்கிற மணி உனக்கு பத்துன்னு நினைக்கிறியா வழி? நம்ம செலவுக்கே அது பத்தாது. நம்ம சாப்பிட்ணும், நம்ம வாடகை வேறு கொடுக்கணும் இருக்கிற வீட்டுக்கு. நம்ம பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதெல்லாம் அதுக்கே சரியாக போகுது. இதில் எப்படி? அது உண்மைதான். ஆனால் ஓவராக வேறு ஏதாவது 2-3 ஜாப் சேர்த்து பார்த்தா, நம்ம சேர்த்தே பார்த்தாலும் காலேஜ் ஃபீஸை கரெக்டாக கட்ட முடியாதுடா. அட்மிஷனுக்கே அவங்க எவ்வளோ பணம் கேட்குறாங்கன்னு பார்த்தல, எங்கே போக சொல்கிறா அப்படின்ற மாதிரி. இங்கே அப்படியே அகில் தான் ஒரு பக்கம் அப்படியே இந்த ஃபார்ம் அட்மிஷன் ஃபார்ம் வேறு ஒரு காலேஜோட இது இருந்திருக்கும் ஒரு கையில். பட் அட்மிஷன் ஃபார்ம்னு சொல்ல முடியாது, அது வந்து அந்த காலேஜோட நோட்டீஸ், ஓகேவா? ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி கிழிச்சு போடுறாரு, தூக்கி போடுறாரு இருக்கிற கோவத்தில். ஸோ இப்போ நம்ம சன்னி, அகில் அண்ட் ஒய்டினா எல்லாருமே ஒரு மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது லைஃப்பில் அப்படின்ற மாதிரி தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த 3 வெளிச்சத்தில் உட்காந்துருக்காங்கடா. ஸோ இப்போ அந்த ஸ்கையில் இருக்கக்கூடிய அந்த 3 வெளிச்சத்தில் சொல்லப்போனால் அந்த ஸ்ட்ரீட்டில் அந்தளவுக்கு லைட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம ஒய்டி அண்ட் சன்னி அண்ட் அகில் இவங்க எல்லோரும் உட்காந்துருக்கிற டெஸ்க்கை தாண்டி சொல்லப்போனால் ஒரு 5 or 3 ஸ்டெப் தாண்டி போனால் அங்கே ஒரு குட்டி விளக்கு இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு மாதிரி டிம்மாக தான் எரிஞ்சிட்ருக்கு, ரொம்ப லைட்டான ஒரு கலரில் எரியுது. ஸோ அது சொல்லப்போனால் கொஞ்சம் நேரத்தில் தீஞ்சிரும் போல், அந்த மாதிரியான பொசிஷனில் தான் இருக்கு. ஸோ இவங்க எல்லோரும் 3 பேரும் இப்படி ஒரு மாதிரி மாறி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கா. ஸோ இப்போ ஒரு மாதிரி அந்த ஸ்கையில் இருக்கிற 3 தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த 3 ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, எப்போவுமே ஒயிட்டாக அப்படியே மின்ற மூன் இன்றைக்கி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கா. எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி கோல்டனிஷாக இருக்குது. சொல்லப்போனால் லைட்டான ஒரு கோல்டனிஷ் கலர் ஷேடில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது திஸ் டைம் அந்த மூணு. ஸோ அப்படியே நம்ம ஒய்டி தான் அந்த மூணையும் பார்த்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த மூணு தெரியுது. ஸோ ஒரு மாதிரி இந்த மூணையே பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. இங்கே அப்படியே நம்ம சன்னி தான், டேய் நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கோம், நீ என்ன பண்ணிகிட்ருக்கா? உனக்கு இப்போ தான் அதெல்லாம் ரசிக்க நேரமா? அது இல்லைடா, அந்த 3 பாரு அழகாக இருக்குல்ல, நீயே சொல்ல, எப்பவும் 3 இந்த கலரில் இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஸோ இப்போ அப்படியே ஒரு நோட்டீஸ் தான் சொல்லப்போனால், ஒரு நோட்டீஸ் அப்படியே வந்து நம்ம ஒய்டியோட காலு கீழே விழுது. ஸோ ஒரு மாதிரி ஒய்டி அப்படியே கீழே குனிஞ்சு அப்படியே அந்த நோட்டீஸை எடுக்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே ஒய்டிக்கு முன்னாடி ஒரு போஸை நிற்கிறாங்க. ஸோ நம்ம சன்னி, அகில் எல்லாருமே அந்த நோட்டீஸை ஃபோக்கஸ் பண்ணவங்க. சன்னா முன்னாடி நிற்கிற போஸனை பார்க்கல. ஸோ டக்குன்னு அந்த போஸன் தான், அந்த நோட்டீஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கா? நல்ல விஷயந்தான். ஆனால் ரொம்ப நாள் கழித்து இந்த வார்டில் ஒரு பர்சன் ஃபஸ்ட் டைம் இந்த நோட்டீஸ் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் பேசிகிட்ருக்கா. இங்கே இந்த சவுண்ட்லாம் கேட்டுட்டு நம்ம ஒய்டி தான், ஐயோ யாருங்க நீங்கள், பயந்துட்டேன். ஸோ அப்படியே அட் அ டைமில் 3 பேரும் ஒரு மாதிரி அந்த சவுண்டை கேட்டு பயந்து போயிட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி 3 லைட்டாக ஒரு குட்டி சவுண்டோட அப்படியே அந்த நோட்டீஸை கீழே இறக்கி பார்க்குறாங்க. அங்கே நிற்கிற பர்சனும் சொல்லப்போனால் அப்படியே ஃபுல் கவர்டாக நிற்கிறாரு. ஒரு மாதிரி பிளாக் அண்டில் அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாஸில் அவருடைய ஐஸ் மட்டும்தான் தெரியுது, மிச்சப்படி அப்படி கவர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி ஒரு கவராக அப்படி நிற்கிறாரு. ஸோ நம்ம அகில் தான் ஒரு மாதிரி பேயடைஞ்ச மாதிரி அந்த பர்சனை பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு மாதிரி நம்ம சன்னி அண்ட் ஒய்டி கூட கொஞ்சம் பயந்து சவுண்ட் விட்டுருப்பாங்க. பட் நம்ம அகிலுக்கு ஒரு மாதிரி சடனாக அந்த பர்சனோட சவுண்டுக்கும் அவர் நிற்கிற கெட்டப்புக்கும் அவருக்கு ஒரு மாதிரி பயத்துலேயே ஃப்ரீஸ் ஆன மாதிரி உட்காந்துருக்காரு. ஸோ இங்கே நம்ம சன்னி தான், அகில் டேய் அகில், அம்மா யாருடா இவர்? அவர் மனுஷன் தான்டா, 2 பேரும் என்ன அப்படி பண்ணுறீங்க? சும்மா இருங்கடா, ஹார்ட் பீட் 5 நிமிஷத்தில் எகிற விட்டானுவோம் அப்படின்ற மாதிரி ஒய்டி ஒரு மாதிரி அப்படியே ஹார்ட்டில் கொஞ்சம் பொறுமையாக கையை வச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். அப்படியே அந்த நோட்டீஸை திருப்பி அவர்கிட்ட கொடுக்குறாரு. உங்களோடதா?
இங்கே பறந்து வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு ரொம்ப சிரிச்சுட்டே. ஸோ அந்த பர்சன் தான் லைட்டாக ஒரு ஸ்மைல் மட்டும் கொடுக்குறாரு. லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே அந்த நோட்டீஸை ஒரு மாதிரி ஐ மீன் அது ஒரு நோட்டீஸும் வந்திருக்காது, சம்திங் எப்படி சொல்கிறதுனா 3 நோட்டீஸாக இருக்கும், ஒரு மாதிரி ஒட்டுக்கா சேர்ந்து பின்னடித்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த 3 அதை பார்த்துட்டு அதை நீ சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன், அது நோட்டீஸ் இல்லை அட்மிஷன் ஃபார்ம் அப்படின்றாரு. ஸோ நம்ம ஒய்டி தான் என்ன சொல்கிறீங்க, இது அட்மிஷன் ஃபார்மா, இதை எங்களுக்கு இதுக்கு எனக்கும் தெரில, ஆனால் அந்த ஃபார்ம் உங்களை தான் சூஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த தடவை ரியலாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அட்மிஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இதோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ஒரு கார்டை கொடுக்குறாரு. ஸோ அது ஒரு மாதிரி லொக்கேஷன், ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு லொக்கேஷனை காட்டுது அண்ட் அது போக அது ஒரு அட்ரஸ்னே சொல்லலாம், ஓகேவா? ஒரு அட்ரஸ் மட்டும் கொடுக்குறாரு. இதுதான் இந்த அகாடமியோட அட்ரஸ். ஸோ நீங்கள் இந்த வழியாக போனீங்கன்னா அந்த அகாடமிக்கு போயிடலாம். இதை ஃபில் பண்ணிவிட்டு அந்த அகாடமியில் சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்காக அந்த அகாடமி வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அவர் அப்படியே அந்த இடத்துலேருந்து நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இங்கே நம்ம ஒய்டிக்கு தான் ஒன்றும் புரியல. அவர் ஒரு மாதிரி கையில் வச்சுருக்கிற அந்த ஃபார்மையே பார்த்துட்ருக்காரு, அட்மிஷன் ஃபார்மையே. ஸோ பக்கத்தில் இருக்கிற அகில் தான் என்னடா நடக்குது இங்கே, இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணிட்டு போகிறாரு. அவர் பாட்டுக்கு வந்தார், ஏதோ ஃபார்மை கொடுத்தாரு, ஃபில்அப் பண்ணிட்டு ஏதோ அகாடமின்றாரு, எனக்கு புரியலையடா அப்படின்ற மாதிரி. இங்கே அப்படியே நம்ம அகில் ஒரு மாதிரி தலையை பிச்சுட்டு பார்க்க அப்படியே நம்ம சன்னி தான், டேய் எனக்கு ஏதோ ஒரு பண்ணுறத பார்த்தா நல்லாலாம் இல்லை, நான் அவரை போய் கூப்பிட்டு வரேன் இருங்க அப்படின்ட்டு அவர் ரொம்ப டக்குன்னு திரும்பினா அங்கே இருக்கிற நிற்கிற அந்த பர்சன் இல்லை. எங்கடா போனார், இவ்வளோ நேரமும் இங்கே தானே இருந்தார், அதுக்குள்ளே காணாமல் போயிட்டாரா என்ன? அதுக்குள்ளே எப்படா போக முடியும், இந்த ஸ்ட்ரீட் ரொம்ப லாங்காச்சே அப்படின்ற மாதிரி நம்ம அகில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கார். இப்போ அப்படியே நம்ம என்னோட ஒய்டி தான் அந்த ஃபார்மையே பார்த்துட்டு, இது என்னடா புதுசாக இருக்கு, நான் இப்படி ஒரு அகாடமி பேரை கேள்விப்பட்டதே இல்லையே, கோல்டன் அகாடமி நல்லா இருக்கு, ஆனால் இப்படி ஒரு அகாடமி இருக்காடா, நான் இது வரைக்கும் இந்த மாதிரியான அகாடமிக்கெலாம் விளம்பரம் கொடுத்து பார்த்ததே இல்லை, நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லைடா நானும் பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி சன்னி சொல்ல, இங்கே அப்படியே நம்ம அகில் தான், நானும் கேள்விப்பட்டதில்லடா, இப்படி ஒரு அகாடமி இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி அப்படியே 3 பேரும் ஒரு மாதிரி மாறி மாறி ஃபேஸை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒய்டி தான், சரி விடுங்க, இப்போதைக்கு நமக்கு சொல்லப்போனால் இந்த ஃபார்ம் கிடச்சது ரொம்பவே பெரிய விஷயம், நமக்கு அந்த காட் தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறேனே தெரியாமல் உட்காந்துருந்தோம், ஆனால் அதுக்கு ஒரு நல்ல வழி கிடச்சிருக்கா. அது மட்டும் இல்லை, கீழே பாரு, இந்த அகாடமிக்கு ஃபீஸ் கிடையாதுடா, இந்த டீட்டெயிலாக போட்டிருக்காங்க, மணி பே பண்ண தேவையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கரெக்டான அகாடமி தான். ஸோ நம்ம அந்த அகாடமிக்கு போகலாம். அண்ட் அது போக அவர் அட்ரஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காரு, அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி டக்குன்னு அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த டெஸ்க்லேருந்து எந்திக்கிறாரு. ஸோ எந்திரிச்சு அப்படியே அந்த டெஸ்கில் அந்த ஃபார்மை வச்சு கீழே உட்காராரு. அந்த டெஸ்க்கு கீழே லைட்டாக நீளம் போட்ட மாதிரி உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபார்மை இப்போ அப்படியே ஒய்டி ஃபில்அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு மாதிரி இந்த ஃபார்மில் ஒரு மாதிரி நம்பர்ஸ் இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒய்டியோட ஃபார்மில் தான் சொல்லப்போனால் சம்திங் 33 அப்படின்ற மாதிரி நம்பர் இருக்குது. அண்ட் பின்னாடி நம்மளோட அகிலோட ஃபார்ம், ஸோ அதில் ஒரு மாதிரி 34 அண்ட் 35 அப்படின்ற மாதிரி 3 நம்பர் அப்படியே வரிசையாக இருக்குது. ஸோ அந்த நம்பர் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த அகாடமியில் அவங்க நேம் அண்ட் அது போக அவங்க இது வரைக்கும் என்ன முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த அகாடமி ஃபார்மே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஒய்டி ஒரு மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோன்னா அவரோட நேம் எழுதிட்டார் அந்த அகாடமியில். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வரைக்கும் முடிச்சிருக்காருன்ற வரைக்கும் ஒருமே எழுதிட்டார். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அகாடமியில் இருக்கக்கூடிய இதில் என்ன கிளான் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே ஒய்டி அண்ட் அது போக நம்ம சன்னி அண்டு நம்மளோட அகில்னு 3 பேர் அட் அ டைமில் ஒரே மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. என்னடா
எல்லோரும் என்னதுக்குடா இப்படி பார்க்குறீங்க? நிரப்ப வேண்டியதானடா. ஆ நிரப்ப வேண்டியதானா? என்ன கிளான்னு போட்டிருக்குது, நான் எங்கேருந்து நிரப்ப? எனக்கு புரியல. அப்படின்னா அப்படி ஒன்று இருக்குதா என்ன? ஆ அதானே. நீ என்னடா ஒய்டி போட்ட அப்படின்ற மாதிரி நம்ம சன்னி ஒரு பக்கம் நம்ம ஒய்டியோட அந்த ஃபார்ம் எட்டி பார்த்தா நம்ம ஒய்டி இன்னும் அது பக்கமே வரல. ஸோ அவர் இப்போ தான் அவர் என்ன முடிச்சாருன்றதே போட்டிருக்காரு. ஸோ நம்ம ஒய்டியோ அதை அப்படியே பார்க்குறாரு. ஆ எனக்கு தெரியலடா. என்ன கிளான்னா எனக்கு புரியலையே. சரி விடுங்க, அது கீழே இருக்குதானே பார்க்கலாம். ஏதாவது டவுட்னா அந்த அகாடமியில் போய் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஒய்டி அப்படியே அவருடைய பெண்ணை கீழே நகர்த்தினா என்ன உன்னுடைய பவர் என்ன அப்படின்ற மாதிரி அடுத்து கீழே இருக்கு. பவர் அப்படின்ற மாதிரி போட்டு இருக்கு. நம்ம ஒய்டிக்கு அதுக்கு மேலே கன்ஃபியூஸ். ஸோ அந்த இதையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ லாஸ்ட்டாக கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்து அதில் நீங்கள் என்னவோ அதை டிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ நம்ம ஒய்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அதில் இருக்கிற நேம்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேம்பயர் அண்ட் அது போக ஈகல் பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக ஒரு இதில் ஹியூமன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ஒய்டி ஹியூமன் டிக் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அந்த ஃபார்மையே ரொம்ப கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்காரு. என்னடா நடக்குதுங்க? இதா என்ன ஃபார்ம்? எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அது என்ன? எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்ற மாதிரி ஒய்டியே ஒரு மாதிரி 1 செகண்ட் கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்கா. ஸோ இப்போ ஒரு மாதிரி ஒய்டு டிக் பண்ண உடனே அந்த ஃபார்ம் இப்போ அப்படியே எல்லாருமே அப்படி அந்த ஃபார்மை ஒரு மாதிரி டிக் பண்ணி முடிக்கிறாங்க. ஹியூமன் அப்படின்ற மாதிரி போட்டு ஃபார்மை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக அவங்க ஃபில்லப் பண்ணி முடிச்ச அடுத்த செகண்ட் அப்படியே அந்த ஃபார்ம் ஒரு மாதிரி தன்னால் ஒரு மாதிரி ஏரில் பறக்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி அந்த ஃபார்ம் பறந்து ஒரு மாதிரி கோல்டனிஷாக மின்னுது. ஸோ ஒரு மாதிரி நார்மலான ஒரு ஃபார்ம் அப்படியே ஒரு மாதிரி கோல்டனான ஒரு ஃபார்ம், ஒரு மாதிரி கோல்டன் கலர் பேப்பராக ஒரு மாதிரி ஃபார்மாக மாறுது. ஸோ இப்போ நம்ம ஒய்டி, சன்னி அண்ட் அகில்னு எல்லோரும் அப்படியே கண்ணை விரித்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த ஃபார்ம் ரிட்டன் அப்படியே பொறுமையாக அதே டெஸ்கில் ரிட்டன் அப்படியே பாயப்படி கீழே விழுது. 3 பேரும் ஒரு மாதிரி கண்ணை ரப் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த ஃபார்ம் கோல்டன் கலரில் தான் இருக்கு. நம்ம ஒய்டி தான் ஒரு மாதிரி அந்த ஃபார்மை எடுக்கிறாரு. என்னடா நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே என்ன நடக்குது? நான் பார்த்ததா நீங்களும் பார்த்தீங்களாடா அப்படின்ற மாதிரி திரும்பி கேட்க அப்படியே நம்ம மற்றவங்களும் ஆமாம் அப்படின்ற மாதிரி டிங்கு டிங்குன்னு தலையாட்டுறாங்க. ஸோ நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம அகில் தான் அது ஒன்றும் இல்லைடா, நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருக்கோம். பத்தாவது குறைக்கு காலையிலேருந்து சாப்பிடக்கூட இல்லை. அதனால ஏதோ கண்ணுக்கு தெரியுது போல். அந்த அகாடமியே கோல்டன் அகாடமின்றப்போ ஃபார்ம் மட்டும் என்ன ஒயிட்டாக கொடுத்துருப்பாங்க, கோல்டன் கலராக தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் ஏதோ இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அகில் தான் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு தூக்கி திணறி சொல்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே நம்ம சன்னி அண்ட் ஐக்கால் அது போக நம்ம அகில் 3 பேருமே இப்போ கொடுத்த அந்த அட்ரஸுக்கு தான். ஸோ ஒரு மாதிரி அப்படியே அந்த லொக்கேஷன் படி அப்படி போயிட்டுருக்காங்க ட்ராவல் பண்ணி. ஸோ இன்னொரு டாக்ஸி பிடிச்சி தான் போகிறாங்க. ஸோ அந்த டாக்ஸி டிரைவரும் இப்போ அப்படியே அந்த ட்ராவலில் கொஞ்சம் தூரம் கழித்து ஒரு ரோடு ஓகேவா, அந்த ரோட் கிட்டே இறக்கி விட்டுட்டாரு. அது வந்துப்பா இதை தாண்டிலாம்குள்ளே போக முடியாதுப்பா, இதுக்கு மேலே டாக்ஸி வராது, மேடும் பள்ளமாக இருக்குது, இவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளே வந்ததே பெரிய விஷயம், இதுக்கு மேலே வராதுப்பா, நீங்கள் நடந்து போய்க்கோங்க அப்படின்றாரு. ஸோ இங்கே நம்ம சன்னி தான் ஒரு மாதிரி அகில் பின்னாடி தொத்திட்டு இறங்குறாரு. ஏன்னா நைட் டைம் ஒரு மாதிரி காடை இருட்டாக இருக்குது. ஸோ அந்த மூன் வெளிச்சம் மட்டும்தான் அந்த காட்டில் தெரியுது. பட் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி அந்த மூன் பிரைட்டாக இருக்கிறதுனால ஸோ நல்லாவே பார்க்க முடியுது எங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ற அளவுக்கு. ஸோ அதனால் லைட் தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கா. ஸோ நம்ம ஒய்டி தான் இப்போ அப்படியே பே பண்ணுறாரு. கையில் இருந்த காசை தூக்கி அப்படியே இந்த டாக்ஸி டிரைவருக்கு பே பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அது ஃபாரஸ்ட் ஏரியா தான், பாதி தூரம் வந்திருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே ஒரு கையில் இருக்கிற அந்த அட்ரஸையும் பார்க்குறாரு. ஸோ இப்போ பின்னாடிலேருந்து நம்ம சன்னி தான், டேய் இதுக்கு மேலே இங்கே போகணுமாடா, எனக்கு ஏதோ இது தப்பாக படுதுடா ஒய்டி, நம்ம ரிட்டன் போயிடலாம், எனக்கு ஏதோ இது சரிப்பட்டு வரும்னு தோணலடா, வாங்கடா போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அகில் பின்னாடி தொட்டிகிட்டே நம்ம சன்னி பேசிகிட்ருக்காரு. ஸோ இங்கே நம்ம அகில் தான், டேய் சும்மா இருடா, நீ பயப்படுறதும் இல்லாமல் எங்களையும் சேர்த்து பயன்படுத்தாத, இங்கே பாருடா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், போய் என்னதான் பார்த்துடலாம்,
அண்ட் அது மட்டும் இல்லை, இப்படி ஒரு அகாடமியை நான் கேள்விப்பட்டதும் இல்லை. டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, பார்த்துட்டு போகலாம் வா அப்படின்ற மாதிரி சன்னியோட ஹேண்டை பிடிச்சி அகில் இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம ஒய்டிக்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அவர் ஸ்டோரில் போட்டிருந்த பேக்கை அது மாதிரி லைட்டாக க்ரிப் பண்ணி ரிட்டன் போட்டுட்டு ஸோ இப்போ அப்படியே அந்த லைக் அந்த அட்ரஸ் அந்த லொக்கேஷனை பார்த்து நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் கையில் வச்சுருக்காத அந்த கார்டை அந்த ஒரு பிக்கு ஓகேவா, ஓரளவு கொஞ்சம் பிக்கான மேப் மாதிரி தான் இருக்குது அது. ஸோ அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் கிட்டத்தட்ட 1.5 hour கழிச்சு அப்படியே அந்த லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் ஒய்டிக்கு வந்துட்டோண்டா ஒரு வழியாக. சரி, இதுக்கப்புறம் நம்ம போகணுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேணால் அந்த அகாடமி வந்திருக்கணுமேடா அப்படின்ற மாதிரி நம்ம ஒய்டி ஒரு மாதிரி அந்த லொக்கேஷனே பார்த்துட்டு அப்படியே முன்னாடி பார்க்குறாரு. ஸோ லைட்டாக ஒரு 2-3 ட்ரீஸ்லாம் மறைச்சிட்ருக்கு. ஸோ நம்ம ஒய்டி தான் இங்கே இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு தெரியாமல் ரொம்ப முழிச்சிட்ருக்கா. ஸோ ஒய்டி ஒரு மாதிரி லைட்டாக எப்படி சொல்கிறதுனா, இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மரத்து மேலே சாயிறாரு. ஸோ ஒய்டி ஒரு மாதிரி சடனாக அந்த மரத்து மேலே சாய்ஞ்ச உடனே இப்போது அந்த ட்ரீஸ் எல்லாம் ஒரு மாதிரி வழி விடுது. எப்படி சொல்கிறது, தன்னால் ஒரு மாதிரி அப்படியே இந்த சைடாக்கில் அப்படியே ஒதுங்க நம்ம ஒய்டிக்கு ஒரு மாதிரி ஸ்லிப்பாகி கீழே விட போகிறாரு. அதுக்குள்ளே நம்ம அகில் தான் பிடிக்கிறாரு. டேய் பார்த்த என்னடா பண்ணுற, அதை இங்கே ஒரு ட்ரீ இருந்ததில்ல, அது எங்கடா? ட்ரீ இருந்ததா? நான் பார்க்கலையேடா. டேய் சன்னி, நீ அப்படி எதுவும் பார்த்தியா? அது அப்படின்ற மாதிரி எங்கள் சன்னி தான் ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பேனை பார்த்துட்டே வாயிலேருந்து வார்த்தை வராமல் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம அகிலும் இவன் என்னத்தை இப்படி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஸோ நம்ம ஒய்டி அப்படியே திரும்புறாரு. பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய பேலஸ்னே சொல்லலாம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பேலஸ்க்கு சைடு ஒரு மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஓகேவா, தண்ணி ஓடிட்டுருக்கு. ஸோ தண்ணியோட சத்தம் நல்லாவே கேட்குது அந்த நைட் டைத்துக்கு. ஸோ ஒரு மாதிரி இந்த பிக் பேலன்ஸ் அது. ஸோ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன்னா, லைட்டாக அந்த பேலன்ஸ்க்கு டோர் ஒரு மாதிரி பிக்கான ஒரு டோர் முன்னாடி இருக்குது. ஸோ அது ஒரு மாதிரி லைட்டாக எப்படி சொல்கிறதுனா, யாருமே மெயின்டைன் பண்ணலைன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது யாருமே இருந்த மாதிரி இல்லை. ஸோ ஒரு மாதிரி இங்கே அகில் தான் அப்படி பேனை பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு மாதிரி லைட்டாக அந்த பேன்ஸோட கலர்லாம் டிம் ஆகி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அங்கங்கே ஒரு மாதிரி லைட்டாக கீரல் விட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அப்படியே நம்மளோட ஒய்டி தான் என்னடா இது, நம்ம தப்பான இடத்துக்கு எதுவும் வந்துட்டோமா என்ன அப்படின்ற மாதிரி அந்த லொக்கேஷனை திருப்பி பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த கொடுத்த காடை. ஸோ இப்போ அந்த காடை ஒரு மாதிரி அப்படியே தன்னால் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, அந்த காற்றா கரையை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாதிரி தூள் தூளாக போகுது. நம்ம ஒய்டி அவரை கண்ணையே நம்ப முடியாமல் அப்படியே கையில் வச்சுருக்க காடை பார்த்துட்ருக்காரு. நம்ம சன்னி அண்ட் அகில் அவங்க 2 பேருமே அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ இங்கே அகிலுக்கு தான் ஒரு கடத்துக்கு மேலே அப்படியே ஷிவராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேய் எனக்கு ஏதோ இங்கே தப்பாக படுதுடா, வாங்கடா ரிட்டன் போயிடலாம், வேண்டாண்டா எனக்கு ஏதோ பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பக்கம் நடுங்கிட்டே சொல்ல, இங்கே ஒய்டி தான் அதான் டேய் அமைதியாயிரா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றாரு. ஏன்னா அந்த டோர் மட்டும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கோல்டனிஷாக மின்னிட்டுருக்கு. அந்த பேலஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டோர் மட்டும் ஒரு மாதிரி கோல்டனிஷாக மின்னிட்டுருக்கு. அகிலும் ஒய்டியும் தான் அப்படியே இந்த டோரை பார்த்து போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம அகிலுக்கும் அவருடைய கண் நம்ப முடியல. அதே மாதிரி ஒய்டிக்கும் அவருடைய ஐஸெல்லாம் பார்க்குறதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி நம்ப முடியல. ஸோ அது மாதிரி டோர் கிட்டே போயிட்டாங்க. நம்ம சன்னியும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா பயத்துலேயே 2 பேரும் பின்னாடியும் வந்து நின்றுட்டாரு. ஸோ இப்போ நம்ம அகில் அண்ட் ஒய்டி இவங்க 2 பேர் தான் அது மாதிரி அந்த டோரில் கையை வச்சு அது மாதிரி அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டோரும் இப்போ அப்படியே பொறுமையாக ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே அந்த டோர் ஓப்பன் ஆக அந்த டோரில் இருந்து தான் ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டான ஒரு வெளிச்சம். சொல்லப்போனால் நம்ம ஒய்டியால் அவருடைய கண்ணை கூட திறக்க முடியல. அப்படியே பேக்கில் ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சிட்டாரு. கண்ணை அவ்வளோ டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் அகிலும் அவருடைய கண்ணுக்கு நேரம் அவருடைய கையை வச்சுட்டு அப்படியே ஒரு பேக் ஸ்டெப்ஸ்லாம் பேக்கில் ஒரு 3 ஸ்டெப்ஸ்க்கு எடுத்து வச்சுருப்பாரு, 3 ஸ்டெப் கிட்ட. ஸோ இங்கே அப்படியே நம்ம சன்னியை காமிச்சு அவர் கீழேயே உட்காந்துட்டாரு. ஒரு மாதிரி உட்காந்துட்டு டைட்டாக அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போது ஆஃப்டர் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி
அப்படியே இரைச்சலா சத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்த இடம் அவ்வளோ அழகா ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஆகுது. ஒரு மாதிரி இந்த பேட்ஸோட சவுண்டு அண்ட் ஒரு மாதிரி வார்மான ஒரு ஏர் அப்படியே 3 பேர் மேலேயும் படுது. அது போக அப்படியே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு குதிரையோட சவுண்ட் ஓகேவா, ஒரு குதிரையோட சவுண்ட் கேட்குது. ஒரு மாதிரி அங்கேருந்து ஏதோ ஒரு குதிரை ஓடி வந்தால் எப்படி சவுண்ட் கேட்கும் அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ 3 பேரும் பொறுமையாக அவரோட ஐஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்குறாங்க. முன்னாடி அப்படி ஒரு பேலஸ் இருக்குது, ஒரு அகாடமி தான். அவ்வளோ பிரைட்டாக இருக்குது, ஒரு மாதிரி கோல்டனிஷாக மின்னுது. அப்படியே ஒய்டியில் அதை பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒய்டிக்கு அதை நம்ப முடியலை. ஸோ எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு பார்த்த பேலஸ் அது இல்லை, அப்படி இருக்குது. ஒரு மாதிரி பிரைட்டாக அவ்வளோ அழகாக அப்படி இருக்கு. ஸோ அந்த அகாடமியை சுற்றி நிறைய ஊரெல்லாம் இருக்குது. அது ஃபாரஸ்ட்னே சொல்ல முடியாது, அங்கங்கே பச்சை பசைன்னு அங்கே ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஊருக்குள்ளே ஒரு அகாடமி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதுவும் பச்சை பசைன்னு. ரொம்ப தூரம் தள்ளி ஒரு பாலம் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு ஆறு ஓடுது. ஸோ அந்த பாலத்தை தாண்டி அங்கே நிறைய வீடெல்லாம் தெரியுது. ஸோ குட்டி குட்டியான ஒரு ஹவுசஸ்லாம் தெரியுது. பட் அந்த வீடு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த ஏன்ஷியன் டைம்லலாம் வீடு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட். ஏன்ஷியன் டைம்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கட்டியிருக்க. ஸோ ஒரு மாதிரி நம்ம ஒய்டி, சன்னி அண்ட் அகில் எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்ருக்க. இப்போ அப்படியே நம்ம அகிலோட கண்ணு தான் அந்த குதிரை வர்ற சவுண்டு அந்த கேட்க அப்படியே அந்த சைடாக்கில் திரும்புகிறாரு. நம்ம அகிலோட கண்ணை அவராலே நம்ப முடியல. ஏன்னா அந்த ஹார்ஸ் அந்த ஹார்ஸ் தரையில் நடந்து வரல, அப்படியே அந்த வானத்துலேருந்து குள்ளே என்ட்ராகுது. ஸோ அது இப்போ தான் குள்ளவே என்ட்ராகுது. ஸோ அந்த அகாடமியை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா, இந்த பாதுகாப்பு கவசம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு மாதிரி அந்த வேர்ல்டையே சுற்றி கவர் பண்ண மாதிரி இருக்குது. அந்த அகாடமின்னு இல்லை, அந்த வேர்ல்டையே மொத்தமாக கவர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த கவசம் ஸோ இப்போ அப்படியே அந்த குதிரைக்குள்ளே என்ட்ராக அப்படியே அந்த கவசம் அப்படியே லைட்டாக விலகுது. இப்போ தான் அந்த கவசம் இருக்குது அப்படின்றதே மற்றவங்களால பார்க்க முடியுது. ஸோ நம்ம ஒய்டி என்னது போக சன்னி, அகில்னு எல்லோரும் அவ்வளோ ஷாக்காக பார்க்குறாங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த குதிரை அப்படியே பொறுமையாக கீழே லேண்ட் ஆகுது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வியர்டாக பார்த்துட்ருக்க. நம்ம ஒய்டி தான், என்னடா நடக்குதுங்க அகில், சன்னி, என்ன நடந்துட்டுருக்குங்க, நான் கனவுல இருக்கேனா அப்படின்ற மாதிரி ஒய்டி கேட்க, எங்கள் அகில் தான் ஒரு மாதிரி டப்புன்னு ஒய்டியோட மண்டையிலே ஒன்று போடுறாரு. ஆமாம், எதுக்கு அடிச்ச பெண்ணா, நீ தானே சொன்னா கனவுல இருக்கலான்னு, வலிக்குதா? வலிக்குதுடா. அப்போ நான் கனவு இல்லது அப்படின்ற மாதிரி இங்கே அகில் ஒரு பக்கம். ஸோ இப்போ அப்படியே அந்த குதிரையிலேருந்து கீழே இறங்குது. ஸோ அந்த குதிரைக்கு பின்னாடி ஒரு குட்டி எப்படி சொல்கிறதுனா, ஒரு ரதம் இருக்கும் இல்லையா, ஸோ ரதம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ அந்த இதிலேருந்து அப்படியே ஒரு போஸ்ட் தான் கீழே இறங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு விங்ஸ் இருக்குது, அவங்க தலையில் ஒரு குட்டி க்ரௌண்ட் இருக்குது, க்ரீடாக வச்சுருக்காங்க. ஸோ ஒரு க்ரௌண்ட் இருக்குது. அப்படியே அந்த விங்ஸ் பார்க்க அந்த ஃபேரிஸ்க்கெலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு விங்ஸ். அண்ட் அது ஒரு பையன்தான் ஒரு மாதிரி அப்படியே கீழே இறங்குறாரு. ஸோ அவர் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, இந்த கிங்ஸ் அண்ட் அந்த மாதிரியான டைமில் எப்படிப்பட்ட காஸ்ட்யூம் போட்டிருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரியான காஸ்ட்யூம் அவருக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக அப்படி இருக்கார். ஸோ ஒரு மாதிரி அப்படியே பொறுமையாக கீழே இறங்குறாரு. இறங்கிட்டு அப்படியே முன்னாடி இருக்கிற அந்த ஹார்ஸை பார்த்து பவ் பண்ணுறாரு. தேங்க்யூ, என்னை இங்கே கொண்டு வந்து விட்டதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அது போக இந்த அகாடமி என்னை சூஸ் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் என்ன இங்கே அகாடமிக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்க, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு ஹார்ஸோட அவரோட ஹெட்டை வச்சு அண்ட் ஹார்ஸோட ஃபோர்ஹெட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த ஹார்ஸ் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டேன். போதும், நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னா எந்த அவசியம் இல்லை, இது என்னோடய வேலை. இந்த அகாடமியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். இந்த அகாடமிக்கு சூஸ் பண்ணுறவங்கள போய் கூப்பிட்டு வர வேண்டியது என் வேலை. அதுக்கு நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பிரின்ஸ், நீங்கள் எப்போக்குள்ளே போகலாம், அகாடமி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி இந்த ஹார்ஸ் சொல்லுது. ஸோ இப்போ அப்படியே நம்ம 3 பேருக்கும் தான் அப்படியே நெஞ்சில் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஒரு மாதிரி ஹார்ட்டில் கையை வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க இங்கே நடக்கிற எல்லாத்தையும். ஸோ
இங்கே நம்ம ஒய்டியானது எதையும் நம்ப முடியலை, நம்பாமையும் இருக்க முடியலை. அப்படியே சன்னி தான் ஒய்டியை பிடிச்சி கிள்றாரு. ஆமாம், என்னடா பண்ணுறீங்க ஆளுக்கு? அதை வந்துடா, இல்லை உனக்கு வலிக்குதுல்ல, அப்படின்னா இது உண்மைதான்டா, இங்கே நடக்கிறது எல்லாமே உண்மைதான்டா ஒய்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இங்கே ஒய்டிக்கு தான் வெறி ஆயிடுச்சு. ஏன்னா அகினும் ஒய்டி அடித்து பார்த்து தான் உண்மைன்றாரு. இங்கே சன்னியும் ஒய்டி அடித்து பார்த்துட்டு வலிக்குதான்னு கேட்குறாரு. ஸோ ஒரு இருக்கிற வெறி ஒரு மாதிரி காண்டாயிடுச்சு. ஸோ ரெண்டு பேருடைய தலைமுடியும் பிடிச்சி பின்னாடி பக்கம் இழுத்து, ஆமாம் டே தடடா விடு, டே ஒய்டி வலிக்குதுடா, வலிக்குதா, இதே மாதிரி தானடா எனக்கு இருக்கும், உங்கள் படுக்க அவனை அடிச்சு பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சண்டை போட்டுட்ருக்க. இப்போ அப்படியே ஜேயோட கண்ணு தான் இதை சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டு, நமக்கு முன்னாடி இந்த அகாடமிக்கு வந்துட்டாங்க போல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், அப்படின்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருவாங்கல்ல, யாருன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே சிரிச்சுட்டே திரும்புகிறாரு. அப்படியே இவங்க 3 பேரையும் தான் பார்க்குறாரு. அவர் ஒரு மாதிரி 3 பேரையும் டிஃப்ரெண்டான லுக்கில் பார்க்குறாரு. ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்து லைட்டாக குட்டி ஸ்மைலோட அப்படியே இவங்க 3 பேரை பார்த்து தான் நடந்து இருக்காரு. ஸோ இங்கே இவங்க 3 பேரும் ஒரு மாதிரி வர நம்ம ஜெய்வி ஒரு மாதிரி வச்ச கனவைங்காமல் பார்த்துட்ருக்கா. நம்ம ஜெய் தான் அப்படியே 3 பேர்கிட்டையும் வந்து, ஹலோ, நான் ஜெய் அண்ட் நான் ஒரு ஃபேரி வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கேன் அண்ட் நான் ஒரு ஃபேரி பிரின்ஸ், நம்ம நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாரு. ஸோ இங்கே நம்ம ஒய்டி அண்ட் அகில் அண்ட் சன்னி தான் இதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ பொறுமையாக இப்போ நம்ம சன்னி தான் அப்படின்னு ஜெய்கிட்ட ஹேண்ட்ஸை கொடுக்குறாரு. அதை நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரியலாகவே இங்கே நடக்கிறதெல்லாம் உண்மையாக என்ன, எங்களால் அதெல்லாம் நம்ப முடியலை அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே நம்ம ஒய்டி தான் அப்படியே ஜேவியே வச்சுக்கணும் வேகம் பார்த்துட்ருக்க. நம்ம ஜேக்கு புரியலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நம்ப முடியலன்னா எனக்கு புரியலை. இந்த அகாடமி உங்களை சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஆமாம், ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த வேர்ல்ட்லேருந்து வரீங்க, நீங்கள் எந்த கிளானை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜே ஒரு மாதிரி அவ்வளோ எக்ஸைட்டாக கேட்குறாரு. இல்லை, உங்கள் காஸ்டியூம் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் நிறைய கிளான்ஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் வேர்ல்ட்ஸை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் உங்களோட காஸ்டியூம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே வரவங்க எல்லாருமே பிரின்ஸாக தான் இருப்பாங்க அண்டு ஒரு நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வேர்ல்டை ரூல் பண்ண போகிறவங்க தான் இந்த அகாடமிக்கு வருவாங்க. அதுவும் இந்த அகாடமி தான் அவங்கள சூஸ் பண்ணும் யார் வரணும் அப்படின்னு. எல்லாராலையும் இங்கே வந்துட முடியாது. இந்த அகாடமி அவங்கள சூஸ் பண்ணியிருக்க, நீங்கள் வந்திருக்கீங்க, ஆனால் உங்கள் தலையில் க்ரௌன் இல்லை அண்ட் உங்களோட காஸ்டியூமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் கேட்குறேன், நீங்கள் என்ன வேர்ல்டை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே அப்படியே நம்ம ஒய்டி தான், அப்படின்னா நீங்கள் ஃபேரியா, ஃபேரி வேர்ல்டுலேருந்து தான் வரீங்க? ஆமாம், நான் வந்து ஒரு ஃபேரி, ஸோ நான் ஒரு ஃபேரி வேர்ல்ட்லேருந்து வரேன் அண்ட் நான் ஒரு பிரின்ஸை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு நிற்கிறாரு. ஸோ எங்கள் ஒய்டி தான், அப்புறம் நான் ஒய்டி, நான் ஒரு ஹியூமன், எனக்கு எந்த பவரும் கிடையாது, நாங்கள் 3 பேருமே ஹியூமன்ஸ் தான் அண்ட் இந்த அகாடமி எங்களை ஏன் சூஸ் பண்ணிச்சுன்னு எங்களுக்கு தெரியலை, எங்களுக்குள்ள எந்த பவர்ஸும் கிடையாது, ஆனால் நாங்கள் ஏன் இங்கே வந்தோம் அண்ட் எங்களோட பவர்ஸ் தான் எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி நாங்கள் எங்களுடைய பவர்ஸை வச்சு கற்றுக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம ஒய்டி ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃப்யூஸாக ஒரு மாதிரி அவ்வளோ ஆச்சரியத்தோடு கேட்டுட்ருக்காரு. ஓ, நீங்கள்லாம் ஹியூமன்ஸா, நிஜமாவா, நீங்கள் எல்லாருமே ஹியூமன்ஸா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே அப்படியே நம்ம ஜே அப்படி அவ்வளோ ஒரு மாதிரி எப்படி சொல்லிட்டுனா ரொம்ப எக்ஸைட்டாக கேட்டுட்ருக்காரு. நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, அதாவது ஒரு ஹியூமன்ஸை சந்திப்பான் அப்படின்னு. ரியலாகவே ஐ எம் ஸோ லக்கி. இந்த தடவை இந்த இயர் இந்த அகாடமி சூஸ் பண்ண பர்சன்ஸ் எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. என்கிட்ட சொன்னிச்சு அந்த ஹவுஸை, பட் ஆனால் இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் ஹியூமன் வேர்ல்ட்லேருந்து இந்த அகாடமி உங்கள் ஹியூமன் வேர்ல்டில் இருக்க பர்சன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 100 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. உங்கள் ஹியூமன் வேர்ல்ட்லேருந்து 100 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது இந்த அகாடமி சூஸ் பண்ணி.
100 இயர்ஸ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் இந்த அகாடமி சூஸ் பண்ண ஒரு ஹியூமன்ஸ் தான் அது நீங்கள் தான். அண்டு நாங்கள் யாருமே இது வரைக்கும் ஹியூமன்ஸை பார்த்ததே இல்லை. ஏன்னா இந்த அகாடமி அப்படிப்பட்ட ஹியூமன்ஸை சூஸ் பண்ணது இல்லை. ஆனால் உங்களை சூஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் ஒரு ஹியூமன்றப்போ எனக்கு எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்குன்னு தெரியுமா? ரியலாகவே என் கண்ணை என்னாலேயும் நம்ப முடியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹேண்ட்ஸை கொடுக்குறாரு. ஸோ இங்கே ஒய்டுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுச்சு. அண்ட் அது போக அகிலுக்கும் சிரிப்பு வந்துடுச்சு. ஏன்னா என்னடா நம்மளை பார்த்து இவ்வளோ எக்ஸைட் ஆகுறாங்க, நம்ம தானே இவ்வளோ பார்த்து எக்ஸைட் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே நம்ம அகில் தான், நீங்கள் எங்களை பார்த்து எக்ஸைட் ஆகிட்ருக்கீங்க, அதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கு. அண்டு நாங்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் இந்த ஃபார்மை மட்டும்தான் ஃபில்லப் பண்ணோம், அப்புறம் இந்த லொக்கேஷனுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம அகில் தான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்காரு. ஓ, அப்போனா இந்த அகாடமி உங்களை சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. இந்த அகாடமி தான் இங்கே படிக்க வேண்டியவங்களை சூஸ் பண்ணும். ஸோ கவலையே படாதீங்க, இங்கே இருக்கிற யாரும் உங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே கற்றுக்க வந்தவங்க. அண்ட் அது போக இன்னும் நிறைய பேர் இங்கே வருவாங்க. ஸோ நம்ம எல்லோரும் இதுக்கப்புறமா ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இவங்களும் அவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கிறாங்க. ஸோ இப்போ சடனாக அப்படி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா நிறைய ஹார்ஸ் வர்ற மாதிரின ஒரு சவுண்ட்ஸ் கேட்குது. அப்படியே நம்ம ஜேவும் திரும்ப, ஸோ எல்லோரும் அப்படியே திரும்ப இந்த ஸ்கையை பார்க்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நிறைய ஹார்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஹார்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ அப்படியே ஒரு மாதிரி இந்த ஸ்கைஸ்லேருந்து அப்படியே இந்த அகாடமி நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த அகாடமி அப்படியே தன்னுடைய சீல்டை லைட்டாக ஓப்பன் பண்ணால், ஸோ அப்படியே அதுக்குள்ளே எல்லா ஹார்ஸும் அப்படியே என்ட்ராகி அப்படியே இந்த அகாடமியோட வாசல்கிட்ட அப்படியே எல்லாம் லேண்ட் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே ஒவ்வொரு ஹார்ஸில் இருந்தும் ஒவ்வொரு பர்சன்ஸ் கீழே இறங்கிட்டுருக்காங்க. அதாவது அப்படியே இப்போது ஒரு ஹார்ஸில் இருந்த நம்ம ஜிமன்ஷி தான் அப்படியே இறங்குறாரு. ஸோ ஒரு வாட்டர் பிரின்ஸ் இல்லையா, ஸோ அவருடைய காஸ்டியூமே இதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. தண்ணி வாட்டராலே ஆன மாதிரி அவருடைய ஹெட்டில் ஒரு க்ரௌன் இருக்குது, ஒரு மாதிரி ப்ளூ கலரில் ஒரு மாதிரி சாலிடாக அப்படி இருக்குது. அப்படியே ஜிமன் தான் கீழே இறங்கி அப்படியே அந்த ஹார்ஸை பார்த்துட்டு அப்படியே ஒரு பவ் பண்ணுறாரு. பவ் பண்ணி தேங்க்யூ, என்னை கொண்டு வந்து விட்டதுக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸா, அண்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னை இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கு அப்படின்ற மாதிரி ரிட்டன் சொல்ல. ஸோ அந்த ஹார்ஸும் அப்படியே சிரிச்சுட்டே நம்ம ஜிமின்ஷிட்ட ஓகே இப்போது என்னோடய வேலை முடிஞ்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹார்ஸ் ஒரு மாதிரி அந்த இடத்துல அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குது. ஸோ ஜிமின்ஷி வந்த ரதம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அந்த ஏரோட அப்படியே ஒரு மாதிரி கரைஞ்சி போகுது, ஒரு மாதிரி தூள் தூளா. ஸோ இப்போ அந்த ஹார்ஸ் ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு. அதோடைய பாடி ஒரு தடவை ஷேக் பண்ணிவிட்டு ஓகே என்னோடய ஒர்க் முடிஞ்சிடுச்சு, நான் இப்போது என்னுடைய அகாடமிக்குள்ளே நானும் போகணும், நீங்கள்லாம் வாங்க அங்கே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அப்படியே எல்லா ஹார்ஸும் அப்படியே அந்த இடத்துலேருந்து ஒரு மாதிரி கிளம்புது. ஸோ இப்போ எப்படி ஜிமின்ஷியோட ஹார்ஸ் வந்து தனக்கு பின்னாடி இருக்க அந்த ரதத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அந்த அகாடமிக்குள்ளே போச்சு. ஸோ அதே மாதிரி அங்கே வந்த எல்லாருடைய ஹார்ஸுமே அப்படியே இந்த குதிரைங்களும் அப்படியே பறந்து ரிட்டன் அந்த அகாடமிக்குள்ளே போகுது. ஸோ இப்போ அங்கே இருக்கிற எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி ஒருத்தங்களை மாற்றி பார்த்துட்ருக்கா. ஸோ இப்போ அப்படியே நம்ம யாங் தான் ஒரு மாதிரி கீழே இறங்கி நடந்து வந்துட்டுருக்கார் அந்த அகாடமியை நோக்கி. ஸோ இப்போ பின்னாட்டிலேருந்து ஒரு சவுண்டு, ஹலோ நீங்கள் பிளாக் மேஜிக் பிரின்ஸ் தானா அப்படின்ற மாதிரி கேட்கா. ஸோ இப்போ அப்படியே டக்குன்னு நம்ம யாங் திரும்புகிறாரு. அங்கே நிற்கிறது நான் ஜேகே தான். ஆமாம் யாங் அண்ட் நான் ஜான் ஜங்குக் அண்ட் நான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்குள்ளே நம்ம யாங்கே உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் ஒரு வேம்பயர்னா, நைஸ் டு மீட் யூ அப்படின்ற மாதிரி ஹேண்ட்ஷேக் கொடுக்க. ஸோ இங்கே அப்படியே 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இந்த அகாடமி புதுசு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்க நம்ம டேங்கும் எனக்கும் இந்த அகாடமி புதுசு தான் ஜங்குக்கு. ஸோ நம்ம 2 பேரும் கற்றுக்கலாம் போக போக. எனக்கு புரியுது உங்களுக்கு டவுட்டில் என்னை கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு, எனக்குமே புதுசு தான், வாங்கலாம் ஒன்றா போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ இங்கே அப்படியே நம்ம ஜங்குக்கும் ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே அது சிரிக்கும் போது அவரோட 2 டீத்தும் தெரியுது, ஒரு மாதிரி அதை வேம்பயர் டீத்தை அப்படியே சிரிச்சுட்டே நம்ம ஜங்குக்கு அப்படிக்குள்ளே பேசிகிட்டே ஒரு மாதிரி என்ட்ராகிறாங்க. அந்த அகாடமிக்குள்ளே நடந்து வந்துட்டுருக்காங்க அந்த அகாடமியை நோக்கி. ஸோ இப்போ அப்படியே இன்னும் சைட் காமிச்சா
நம்மளோட லைக் ஒரு பர்சன் தான் அப்படியே ஒரு மாதிரி குள்ளே என்ட்ராகிறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம யூங்கி தான். அப்படியே ஒரு என்ட்ராகும் போதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வைப்பில் இருக்கு. ஸோ எப்படி சொல்கிறது, அதை சுற்றி ஒரு மாதிரி அவருடைய காஸ்டியூமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அது போக அவர் தலையில் க்ரவுண்ட் அண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அண்ட் குட்டி அவரை சுற்றி நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. அண்ட் அவருடைய ஹேண்ட் அண்ட் ஷோல்டர் அப்படின்ற மாதிரி பேர்ட்ஸாக இருக்குது. ஸோ இங்கே அப்படியே இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சு அந்த பேர்ட்ஸ் கூடயே பேசிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பர்சன் அப்படியே பார்த்துட்டே அப்படியே இவங்க கிட்ட வராங்க. ஹலோ அப்படின்ற மாதிரி ஹேண்ட்ஸை கொடுக்க நம்ம இவங்கி அப்படியே இந்த பேட்சை பார்த்துட்டு ஓகே நீங்களாம் இங்கேருந்து கிளம்புங்க சரியா, நான் தேவைனா நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே இவங்க விட்டு பறந்து போகுது. ஸோ ஹலோ அப்படின்ற மாதிரி இவங்கியும் ஒரு குட்டி ஸ்மைலோட சொல்ல அங்கே நிற்கிறது ஜின் தான். ஸோ ஜின்னை பார்த்துட்டு இவங்கியும் சிரிக்க, அப்படியே இவங்கியை பார்த்துட்டு ஜின்னும் சிரிக்கிறாரு. இப்போ அப்படியே இன்னொரு சைடு காமிச்சா நம்ம ஐ மீன் ஒரு பர்சனை தான், ஒரு பர்சன் அப்படி ஐ மீன் இடிச்சு விழுறாங்க. 2 பேரும் ஒரு மாதிரி பறக்க பார்த்துட்டே வந்தவங்க தான். ஸோ ஒரு நேரம் மாதிரி டக்குன்னு ஒருத்தவங்க மோதி கீழே விழ. ஸோ நம்ம நம்ஜன் தான் திரும்புகிறாரு. ஸோ அங்கே நிற்கிறது நம்ம நம்ஜன் தான் ஒரு சைடு விழுந்திருப்பாரு. ஸோ இன்னொரு சைடு அப்படியே நம்ம ஹோசிக் விழுந்திருக்காரு. ஸோ 2 பேரும் ஒருத்தர் மாறி பார்த்துக்க. இப்போது அங்கே இருக்கிற இன்னொரு பர்சன் தான் அப்படியே வந்து 2 பேரையும் பார்த்துட்டு நீங்கள் இன்னும் திருந்த மாட்டீங்கடா, நல்லா பண்ணுறீங்க, சேஞ்சு தொடங்க அப்படின்றாரு. ஸோ நம்ம நம்ஜோனும் ஹோசிக்கும் ஒரு மாதிரி எந்திக்கா, என்ன கலாய்க்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ஜோன் கேட்குறாரு. இங்கே ஹோசிக் தான், அது ஒன்றும் இல்லை நம்ஜோன், இந்த என்ஒய் பையலுக்கு வர வர நக்கல் அதிகமாகிடுச்சு, ஒரு நாள் அவனை கூட்டு வச்சு குறைக்கிறோம் பாரு அப்படின்ற மாதிரி இங்கே அப்படியே ஹோசிக் சொல்ல. நம்ம என்ஒய் தான், சரி விடுங்கடா, பின்ன என்ன சுற்றி என்னத்தை பார்த்துட்டு வரீங்க, 2 பேரும் ஒருத்தர் வர்றதை கூட பார்க்காம மோதி கீழே விடுறீங்க, கொஞ்சமாவது நீ உல்ஃப் கிளானோட பிரின்ஸ் மாதிரி நடந்துக்கோ, நீ ட்ராகன் கிளானோட பிரின்ஸ் மாதிரி நடந்துக்கோ, 2 பேரும் சின்ன பிள்ளை தானம்மா, வாங்கடா புள்ள போடலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே எங்கள் என்ஒய் அப்படியே முன்னாடி போக அப்படியே நம்ம நம்ஜூன் அண்ட் ஹோசிக் 2 பேரும் ஒருத்தர் ஐ மீன் அப்படியே ஒரு மாதிரி மாறி மாறி பார்த்துட்டு ஒரு தலையில் அடிச்சுட்டுக்குள்ளே அப்படியே நம்ம என்ஒய்க்கு பின்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை என் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா மிச்சத்தை நெக்ஸ்ட் எபிசோடில் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா. நான் நிஜமாகவே இந்த எஃப்எஃப்பில் நானே கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்கேன். ஸோ அதனால் கவலையப்படாதீங்க, நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை பார்க்குறேன். ஸோ ஓகே, வரட்டா.